வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலை வாய்ப்பு செய்திகளை பற்றி முக்கியமாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி தற்சமயம் பார்த்தீங்கன்னா டிசிசியோடைய பணி நியமன ஆணைகள் இன்னும் வெளியிடலைங்க. ஸோ டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் எல்லோருமே கேட்குறீங்க. ஸோ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் 2025 அடுத்த கட்ட நிகழ்வுக்கான ஒரு வழிகாட்டியை தான் நான் சொல்ல போகிறேன். போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி பணி நியமனத்திற்காக காத்திருக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு டிரைவர் சொந்தங்களே கவலையே பட வேண்டாம். உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த வீடியோவில் இருக்குங்க. பணி நியமன ஆணைகள் மற்றும் காலக்கெடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜனவரி இறுதிக்குள்ளார பணி நியமன ஆணைகள் வரும். ஜனவரி மாத இறுதிக்குள் பணி நியமன ஆணைகள் தபால் மூலம் வர 100% வாய்ப்பு இருக்குது. அதாவது ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள்ளாக வெளியாகும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. ஸோ தற்பொழுதைய நிலைப்படி 1:3 என்ற விகிதத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனையில் நீக்கப்பட்டவர்கள் என்ற மாதிரி விகிதத்தில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. புதிய மருத்துவ சான்றிதழ் ஏன்னா எக்ஸ்பைரி ஆனாலும் சரி, புதிய மருத்துவ சான்றிதழ் ஒன்று ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. பணி நியமனத்தின் பொழுது சமர்ப்பிக்க செய்முறை தேர்வின் போது எடுத்து வைத்த மீண்டும் ஒரு மருத்துவ சான்றிதழை பெற வேண்டும். காவல் நடத்துகிற பிசிசி ஸோ விண்ணப்பதாரர்கள் தங்கள் மீதான குற்ற பின்னணி குறித்து காவல்துறையிடம் பிசிசி சான்றிதழ் பெற வேண்டியது அவசியம். ஸோ பிணை கட்டணம் டிடி செக்யூரிட்டி டெபாசிட் 20,000 22,000 தொகையை டிடியாக எடுத்து நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த அமௌண்ட்லேருந்து எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ பயிற்சி மற்றும் பணி விதிமுறைகள் எல்லாமே 2 மாதம் உங்களுக்கு தொடர் பயிற்சி கொடுப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வெல் டிரைவராக இருந்தால் ஒரு 20 நாளில் இல்லை 10 நாள்லேயே உங்களுக்கு வண்டி எல்லாமே கொடுத்துருவாங்க. 2 மாத கால பயிற்சி தேர்வாகும் நபர்களுக்கு 2 மாத கால பயிற்சி அளவுகளை சிலருக்கு அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு வாரம் அதிகபட்சம் 10 நாளில் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா பஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பயிற்சிக்கு எல்லாத்துக்குமே சம்பளம் உங்களுக்கு கிடையாது. தங்குமிடம் மற்றும் உணவு செலவுகளை விண்ணப்பதாரர்கள் மட்டும்தான் பொறுப்பேற்றுக்கணும். சொந்த செலவில் பார்த்து கொள்ள வேண்டும். அதையும் அவங்க குறிப்பிட்றாங்க. பயிற்சி மையங்கள் எங்கே அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறி. திருச்சியில் அப்புறம் எம்டிசி தரமணியில் இருக்குது. மற்ற மண்டலங்கள் அந்தந்த ஐடிஐ மையங்களில் அந்தந்த மண்டலங்கள் இப்போ சேலம்னா சேலம் மண்டலம், கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் மண்டலம், விருதாச்சலம்னா விருதாச்சலம், குடந்தை மண்டலம், இந்த மாதிரி அந்தந்த மண்டலங்களில் இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. திருச்சினா திருச்சி மண்டலம். ஓகேங்களா? ஸோ சீனியாரிட்டிக்கு இதில் முக்கியத்துவம் கொடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அவசியம் என்பதால் ஆணை கிடைத்தவுடன் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நீங்கள் பணிக்கு செல்ல வேண்டும். கண்டிப்பாக பணியில் சேர்ந்த பிறகு 240 நாட்கள் பணிக்கு முடிக்கும் வரை பொது விடுப்பு வழங்கப்பட மாட்டாதுங்க. மிக முக்கிய காரணங்களுக்காக மட்டுமே அனுமதி உண்டு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப இந்த டைம் உங்களுக்கு ஒரு அருமையான டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் பணி நியமன ஆணைகள் அனைத்துமே ஜனவரி 20 முதல் உங்களுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஜாயின் பண்ணால் கூட உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.